மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம், ராசிக்கு அதிபதியே உச்சமாக இருக்கார். அப்போ மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் இவங்க அனுபவிக்க போகிறாங்க வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் கண் திருஷ்டி பிரச்சனை நிறைய இருக்கு. ராசியில் 15ஆம் தேதிக்கு மேலே சனி வக்கரமாறார், மன அமைதி கெடும்னு இருக்கு அர்த்தம். மயில் கனவுல வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதம் பெரிய வெற்றி காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது முருகனோட மயில் தென்படுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற போறீங்க. ஸோ இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது? மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம், ராசிக்கு அதிபதியே உச்சமாக இருக்கார். கடகத்தில் போய் உச்சமாயிட்டார். அப்போ மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் இவங்க அனுபவிக்க போகிறாங்க வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன விஷயம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். புதுசாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த வேலை கிடைக்கும். புத்திர பாக்கியம் சம்மந்தமாக, குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க, டாக்டரை பார்க்குறாங்க. இளம் தம்பதிகள் பலருக்கு குழந்தை பிறக்கல 3 வருஷம் 5 வருஷம், சில பேர் இப்போ 7-8 வருஷமெல்லாம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் உருவாகுது. நல்ல பண வசதிகள் வீட்டில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல பண வசதிகள் இந்த மாதம் கிடைக்கும். ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டை இடித்து கட்டி புதுசாக வீடு கட்டணும்னு சிலர் நினைப்பாங்க, அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் இப்போ இருக்கும். சில பேர் அடுக்குமாடி குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குகிற யோகம் இப்போ வருது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுமாதிரி காலேஜ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்க்குற ஸ்காலர்ஷிப் தொகை இந்த மாதம் கிடைச்சிடும். காதலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 days ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் தேதிக்கு பிறகு சில முரண்பாடு காதல் விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஐ டாக்டரை பார்க்குறது ஒரு நல்லது. இன்னொரு பக்கம் கண் திருஷ்டி பிரச்சனை நிறைய இருக்குது. சில பேர் இப்போ தான் புதுசாக கார் வாங்கியிருப்பாங்க, புதுசாக வீடு வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு கூடி வரும். ராசியில் 15ஆம் தேதிக்கு மேலே சனி வக்கரமாறார், மன அமைதி கெடும்னு அதுக்கு அர்த்தம். மன அழுத்தம் இருக்கும், மன அமைதி கெடும். ஏன்னா இவங்க ராசியில் தான் சந்திரன் இருப்பார். மீன ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் சந்திரன் இருப்பார். அது மேலே இப்போ சனி வக்கரச்சனி பயணப்படுறாருங்கும் போது மன அழுத்தம் இருக்கும், வேலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கும். டார்கெட்டை புதுசாக கொடுத்து அச்சீவ் பண்ண சொல்லுவாங்க, அதிலெல்லாம் இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, குலதெய்வத்துடைய அருள் இருக்குது, அதெல்லாம் நல்ல முன்னேற்றம். கடன் வசதிகள் நல்லா கிடைக்கும். சகோதரனோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். பங்காளி பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். இதில் தந்தை வழியில் வர வேண்டிய நிலுவை, அதாவது பணம், அப்பா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார், உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தார், இன்னும் அப்பா செய்யலைன்னு வச்சுக்கிட்டு இருந்தால் பண வசதிகள் சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த மாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வரும். அவங்களுக்கு நல்ல படிப்பு வருவது, ஃபாரினில் போய் படிக்கிறது, இல்லை பிள்ளைகள் கல்யாணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த கல்யாணம் கூடி வருவது, இதெல்லாம் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு கூடும். நிறைய கோயில்களுக்கு போகிறது, சாமியை கும்பிட்றது, இதெல்லாம் இருக்கும். மயில் கனவில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதம் பெரிய வெற்றி காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது முருகனோட மயில் தென்படுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அர்த்தமாகுது. ஸோ நல்ல தனலாபம், பணபரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் பெரிய அளவுக்கு பணவரவை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். குடும்பத்தில் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். 15ஆம் தேதிக்கு பிறகு மனைவியுடைய ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மனைவி இல்லை உங்கள் கணவன் இவருடைய உடல் நலத்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். 15ஆம் தேதிக்கு பிறகு பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கிறது நன்மையை தரும். ஓகே சார், சூப்பர். எந்த விஷயத்தில் மீனராசி என்பவர்கள் ஜூலை மாதம் கவனமாக இருக்கணும்? மீனராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே சனி வக்கரமாகிறார், அதனால் அவங்களுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். ஒரு டிசிஷன் எடுத்தவங்க அந்த டிசிஷன்லேருந்து பின்வாங்குவாங்க, அதை மட்டும் செய்யக்கூடாது. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த டிசிஷனில் ஃபேமாக நிற்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஒரு முடிவு எடுத்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும், அதில் கவனமாக இருந்துக்க வேண்டியது. சில பேர் அவசரப்பட்டு வேலை மாறுவாங்க, அப்படி வேலை மாறக்கூடாது. மாறினீங்கன்னா போன இடம் திருப்தியாக இல்லைன்னு திருப்பி ரிவர்ஸில் வருவாங்க, பழைய வேலைக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஓகே சார். மீனராசி என்பவர்கள் ஜூலை மாதம் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும்? மீனராசிக்காரங்க அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி. உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் வாராகிக்கு மிக முக்கியமான காலம். அந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது, அதனால வாராகி வழிபாட்டை செய்யணும். செய்தாங்கன்னா பெரிய வெற்றிகள் சேரும். ஓகே சார், அருமை சார். அருமையான ஒரு பலன் கொடுத்துருக்கீங்க மீனராசி என்பவர்களுக்கு. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தோம்னா ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார்.
மிதுன ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். கடக ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். சனி பகவான் மீனராசியில் இருக்கார். இந்த மாதம் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு சுற்று வருகிறார். மீண்டும் பூராடம் நட்சத்திரத்துக்கு வருகிறார். அதை கடந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதம் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த கிரகங்களில் இன்னும் என்னதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா, மிக முக்கியமாக சூரிய பகவான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார். அதே போல் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகநிலைகள். என்னென்ன விசேஷம் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி திருவோண விரதம். இந்த விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்கள் இந்த திருவோண விரதம் இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எவ்வளவு ஹடில்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் தடைகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அன்றைக்கி ஈவினிங் இந்த விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியில். அப்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை இருந்து கும்பிடலாம், பார்த்துட்டு வரலாம். அந்த விநாயகரை வழிபட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபாஸ்டிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக ஏகாதசி விரதம் அப்படின்னு பேர். அந்த ஏகாதசி விரதம் 10ஆம் தேதி வருது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஆகவே ஏகாதசி விரதத்தை முன்னோர்கள் சொன்னாங்க மறுநாள், அதுதான் முக்கியம், துவாதசின்னு வரும். அன்றைக்கி அகத்திக்கீரையை சாப்பாட்டை சேர்த்துக்கணும், நெல்லிக்காய் சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயங்களே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளும் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜைகள் சிவன் கோயிலில் மிக முக்கியமான விசேஷம். அந்த பிரதோஷ பூஜை நடக்கும்போது எப்படி வழிபடணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, நந்தியுடைய காதுகளில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட சொல்கிறத விட நந்திகிட்ட சொன்னால் காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நந்தியின் காதுகளில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது 12ஆம் தேதி 26ஆம் தேதியும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போவது 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்குரிய நாள். நம்மளை வளர்த்த பெரியவர்கள், நம்ம தாய் தகப்பன் வளரக்கூடிய காலத்தில், அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அருமை தெரியாமல் விட்டுட்டால், அவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை. ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும். நம்மளை கூட படிச்சிருப்பாங்க, சில பேர் லைஃப்பில் நல்லா முன்னேறி இருப்பாங்க, நாம் மட்டும் முன்னேற முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்போம், கூட இருக்கிறவங்க சில பேர் நிறைய ப்ரமோட் ஆகி போயிடுவாங்க, நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. ஏன் தடை அப்படின்னு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்றைக்கி எள்ளு தண்ணீரை இறைச்சி அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்கணும். இந்த மாதம் இப்படி 14ஆம் தேதி வருது, அது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி சஷ்டி விரதம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் கடவுள்னு அந்த முருகப்பெருமானை சொல்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு அந்த முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி, 6ஆவது திதி. அதாவது அவருக்கு 6 முகன்னு பேர். அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இது இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.